தாரமங்கலத்தையும் தாடிக்கொம்பியும் தள்ளி வைத்து பேசு. இந்த பழமொழி என்னடா புதுசாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, தாரமங்கலத்தை ஆண்ட கெட்டிமுதலி என்ற மன்னர் கைலாசநாதர்களை கட்டினார். இந்த கோயிலில் இருக்கிற சிற்பங்கள் சிற்பக்கலைக்கு பெயர் பெற்றது. இங்கே இருக்கிற சிற்பங்கள் யாவும் ஒவ்வொன்றும் கொள்ளை அழகு. அதே போல் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பில் இருக்கிற கோயில்லையும் இருக்கிற சிற்பங்கள் மிகவும் எழில் வாய்ந்தது. ஒவ்வொன்றும் அவ்வளோ அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கும். இந்த கோயில்கள்லாம் கட்டிய பிறகு அடுத்து வரும் தலைமுறையினர் கோயில்கள் கட்டுவதென்றாலும் சிற்ப வேலைகள் செய்வது என்றாலும் தாரமங்கலத்தையும் தாடிக்கொம்பியும் தள்ளி வைத்து அட்வான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி தான் வாங்குவாங்களாம். ஆனால் இந்த 2 கோயில்களில் இருக்கிற மாதிரி சிற்பங்கள் எங்களால் எந்த காலத்துலையுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது அர்த்தமா. ஆமாங்க, நானே நிறைய இடங்களில் கோபுரங்கள் கட்டும் போது அட்வான்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தாரமங்கலத்தையும் தாடிக்கொம்பியும் கொடுங்கன்னு சொல்லி தான் வெத்தலை பாக்கு வாங்குறாங்க. அதையும் நான் கண்கூடாக பார்த்துருக்குறேங்க. இது பேச்சு வழக்கில் மருவி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாக்கா இதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன், தாரமங்கலத்தையும் தாடிக்கொம்பியும் தள்ளி வச்சு பேசுன்னு சொன்னேன்.